எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நீங்க இப்ப சென்னையில இருக்கலாம், இல்ல வெளியூர்ல எங்கேயாவது இருக்கலாம். ஆனா உங்க ஊர்ல உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு போதிய அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது. அதனால உங்களுக்கு நிறைய சந்தேகங்களை பூர்த்தி செய்வதற்கு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸரை நீங்க தொடர்பு கொள்ளணும். உங்க பகுதியுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ eRoles.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ சென்னையில் இருக்கேன். நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சென்னையில் இப்போ நான் தியாகராய நகரில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அந்த சென்னையில் தியாகராய நகர் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா இந்த தியாகராய நகர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எந்த பகுதியை சேர்ந்தவர், அதாவது உங்களுடைய பகுதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வழக்கமாக நீங்கள் ஓட்டு போட போவீங்க இல்லைங்களா, அந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய பகுதியை தான் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த ஸ்கூலில் இருந்திருக்கு, எந்த ஸ்கூலில் உங்களுடைய வாக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ஜேஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் வழக்கமாக என்னுடைய போலிங் ஸ்டேஷன் அதுதான் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்துடும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு யார் பூத் லெவல் ஆஃபீஸர் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ், அவருடைய பெயர் அப்படின்னு பெயரும் தொலைபேசி எண்ணும் வந்துடும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய சந்தேகத்தை இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் அசம்பிளி வாரியாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்குது. ஸோ முதற்கட்டமாகவே இந்த பணியை முடிச்சிருங்க.